சிவலிங்க தத்துவத்தை சித்தர்கள் வணங்கியது மட்டுமல்லாமல் நமக்கும் அதை மறைமுகமாக உபதேசம் செய்து உள்ளார்கள். அறியும் சிவனும் ஒன்று, இது அறியாதவர் வாயில் மண்ணு என்று பலரும் சொல்லி நாம் அதை கேட்டிருப்போம். இதற்கான விளக்கம் என்னவென்று கேட்டோம் என்றால், ஹரி என்று சொல்லக்கூடிய பெருமாளும் சிவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானும் ஒன்றுதான் என்று விளக்கம் அளிப்பார்கள். இதுவும் ஒரு வகையில் பொருத்தமாக தான் உள்ளது. ஆயினும் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், அறியும் அப்படி என்றால் அறிந்தல், தெரிந்தல் போன்ற சொற்களை குறிப்பதாகும். எப்படி என்றால், சிவன் ஒன்று, அதாவது சிவா என்ற வார்த்தையை திருப்பினால் வாசி என்று வரும். வாசியால் மட்டுமே மரணம் என்பதே கிடையாது. இதை அறியாதவர்கள் வாயில் மண்ணு என்றால், வாசியை பற்றி தெரிந்து கொள்ளாமலே பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் என மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து